ஹாய் ஏலியன்ஸ், என்னோட நாக்கை கட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது சின்னதா இருக்கு. இன்னும் பெருசா கட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பையன் நிறுத்தவே மாட்டார். விரல வெட்ட போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஹரிஹரன். விரல வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் மனுஷன் இல்ல, நான் ஏலியன் அப்படின்னு வெட்டிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம யூடியூப்ல வேட்டி எடுக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவன் ஏதோ செயற்கரிய செயலை செஞ்சுட்ட மாதிரி பரவசப்படுறாங்க. ஓ, நாக்க காட்டுங்க, நாக்குல கலர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டா என்னதுக்கு ஆகும்? இவர் ஃபாலோ பண்ற பிளாக் ஏலியன் இருக்கார் இல்லையா, மெக்சிகோ சிட்டியில இருக்கிற ஒரு நபர். அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, 2 காதை வெட்டி எடுத்துட்டாரு, மூக்கை வெட்டி எடுத்துட்டாரு, மேல் அன்னம் வெட்டிட்டாங்க, கீழே இங்க ஒரு தடவை வெட்டி அதுல ஒரு பிளாஸ்டிக் இதை குத்தி இருக்காரு. தலை முழுக்க, உடம்பு முழுக்க பச்சை குத்தியாச்சு, தலை முழுக்க பச்சை குத்தி அங்க உள்ளுக்குள்ள சிலிக்கான்ல வெவ்வேறு சிம்பிள்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. கொம்பு மாதிரி 2 புருவத்துக்கு உள்ள வச்சு அந்த புருவம் மேலே ஏறி இறங்குது. இதெல்லாம் அந்த பையன் பண்ணியிருக்காரு. 2 விரலை வெட்டி எடுத்திருக்காரு. ஏன்னா ஏலியனுக்கு 3 விரல் இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொன்னு கொடுமை என்னன்னு சொன்னா, காலை வெட்ட போறேன்னு இருக்கான் அடுத்தது. இவங்க நாக்கை வெட்டுறாங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி தன்னை போலலாம் வராது. நீங்க அந்த நாக்கு 2 நாக்கையும் ஒன்னா பயன்படுத்தி பேசுறதுக்கு ஸ்பீச் தெரப்பி ஆகும். 5-6 மாசம் ஆகும் அதுக்கு. அது இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல. கண்ணுல ஊசி போடுறது இருக்கு இல்லையா, அதிகாரப்பூர்வமா கண்ணுல செலுத்துற கலர் வந்து அதுக்கு ஒரு அப்ரூவல் இருக்கணும்ல. கான்டாக்ட் லென்ஸுக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு. இவனுக்கு கண்ணுல சர்வசாதாரணமா ஊசி போடுறானுங்க. அந்த இங்க் இவங்க ப்ரிப்பேர் பண்றதுங்கிறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேயா பாஸ்கர். நேர்காணலில் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வெளியானது. ஒரு டேட்டூ போடுற ஒரு பையன், அவர் பேர் வந்து ஏலியன் ஈமோ பாய் அப்படின்ற மாதிரி பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டேட்டூ ஷாப்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து புதுசாக ஒன்று பண்றாரு. அது என்ன அப்படின்னா, டங் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை வந்து அப்படி 2ஆ ஸ்பிளிட் பண்ற ஒரு சர்ஜரியை பண்றாரு. அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இன்னொரு பையன் மேல அந்த சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்றாரு. இதற்கு பிறகு அவர் மீது காவல்துறை, இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது சமூக வலைதளங்கள்ல. இதை பண்ணலாமா, இது மெடிக்கலி கரெக்டா, ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து நாக்க வெட்டுற விஷயங்களை பண்ணலாமா, இது எந்த அளவுக்கு சரின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்களை கேள்விலாம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து ஹரிஹரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த ஏலியன் பாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய பெயர் வந்து ஹரிஹரன். இது வந்து ஏதோ ஒரு மெட்ரோ பெரிய சிட்டி அப்படிலாம் நடக்கல. இது வந்து திருச்சியில அவர் டேட்டூ ஷாப் நடத்திட்டு இருக்காரு. சத்திரம் அந்த ஏரியா பக்கம் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்பொழுது இப்படிலாம் ஒன்று நடந்துட்டு இருக்கு சைமல்டேனியஸா. நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விவகாரமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சைக்கி வந்து என்ன, இப்படி டேட்டூ போட்டுக்கிறது. டேட்டூ நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். பட் இந்த டங்கை ஸ்பிளிட் பண்றது, இன்னும் ஒரு கண்ணுக்குள்ளலாம் வந்து டேட்டூ போட்டிருக்காருன்ற நிறைய அதிர்ச்சிகரமான தகவலாம் இருந்தது. அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நிறைய வியர்டா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கி என்ன, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, இது இந்த டேட்டூ போட்டுக்கிறதுங்கிறது ஆரம்பிச்சது அது நம்ம இப்போ அது வழக்கமாக நம்ம ஊரில் கொஞ்சம் வினோதமாக தெரிஞ்சாலும், யூஎஸ்ல 3ல் ஒருத்தர் ஒரு டேட்டூவாவது போட்டிருக்காங்க. அமெரிக்க ராணுவ வீரர்கள்ல 90% ஒரு டேட்டூவாவது போட்டிருக்காங்க. அது ஆனால் இதை கல்ச்சர்ல வருது, கல்ச்சர் இல்லை, அது ஒரு என்ன எதுக்காக டேட்டூ போட்டுக்க கல்ச்சுரலாக அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அது வேற. அதை நம்ம பொருட்படுத்த நம்ம ஊர்லாம் இருக்குமே, தாத்தா பாட்டிலாம் கையில அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு சிக்கலே கிடையாது. அது ஒரு கலாச்சார தொடர்ச்சியா அது வருது. எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க, நானும் போட்டுக்கிட்டேன். சில பழங்குடிகள் வந்து காதை பெருசா ஓட்ட போட்டுக்குவாங்க, வாயில ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், முகத்துல போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ வர்றது வந்து முழுக்கவே அது ஒரு நபர் ஏதோ ஒரு மெசேஜை சொல்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, தன்னோட ஏதோ ஒண்ணு அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆமா, டேட்டூவின் வழியா தான் எல்லாமே இன்னொருத்தருக்கு சொல்ற மெசேஜ் தான். சோ சிம்பிள். ரொம்ப ரேர் கேசஸ் நமக்கே நாம சொல்லிக்கிறதா இருக்கலாம். அப்படி யாரும் பண்ண போறது இல்லை. பல சமயங்கள்ல ஒரு தகவலை அவங்க மற்றவங்களுக்கு கன்வே பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. அந்த வண்டியில நம்ம எழுதுவோம்ல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரோட்ல நான் போறேன், நீ வீழ்வேன் நான் ஏன் நினைக்க போறேன், யாருன்னே தெரியாது, ஆனாலும் எழுதிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரியா இது வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒண்ணு. ஆனா நான் பாக்குறது இது ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். ஆனா எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு போதாமையின் வெளிப்பாடுங்கிறது என்னோட சந்தேகம். நான் தீர்மானமா சொல்லல, அது என்னோட சந்தேகம். எதையோ ஒண்ணு எனக்கு ஒண்ணு போதல, என்னோட பர்சனாலிட்டியில ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன இடைவெளி இருக்கு, அதை நான் நிரப்புறேன் அப்படிங்கிறதுக்காக செய்யறது ஒன்று தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது நீங்க மாற்ற முடியாத ஒண்ணு, உங்களால மாற்ற முடியாது. அதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு முறை போவீங்க, அதுல பெயின் இருக்கு,
ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம டாட்டூ போட போறோம்னா ஜஸ்ட் லைக் தன்னு போற வழியில இறங்கி டீ குடிக்கிற மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு நீண்ட காலம் யோசிச்சிருப்போம், போட்டுக்கலாமா, எங்க போட்டுக்கலாம், என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட காலம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சுட்டு ஒரு டிசைனை முடிவு பண்ணி அதுக்கு சரியான ஆளை தீர்மானிச்சு ஒரு நீண்ட தேடல், உங்க உழைப்பு இருக்கு. போய் உட்காரும் போது அதுல வழி இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான சின்ன நீடில வச்சு குத்தி ஒரு கெமிக்கலை உங்க தோலுக்கு கீழே இன்ஜெக்ட் பண்றோம். இதான் பச்சை குத்துறதோட டாட்டூன்னு சொல்லி அதை ரொம்ப இதாக்க வேணாம், அது ஸ்டைலாக்க வேணாம் பசங்களுக்கு சொல்றதுக்கு. ஒரு இங்கை நாம உங்க தோலுக்கு கீழே வந்து செலுத்துறோம். அது என்ன ஆகும்னு சொன்னா, தோல் கீழே போறதுனால புது தோல் உருவாகி வரும்போது என்னன்னா இந்த இங்கை தாண்டி மேல வரும் தோல். அதனால அந்த இங்கு வந்து பச்சை இங்கு வந்து உள்ளுக்குள்ளே தோலுக்குள்ளே இருக்கும் நிரந்தரமா. நாம ஒரு ஃபாரின் பாடியை நம்ம உடலுக்குள்ள செலுத்துறோம். இதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. அந்த பெயினை நீங்க அனுபவிக்கிறீங்க. பெயினை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெயினை தாண்டின பிறகு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், டோபமைன் ஹிட் தான் அது வந்துருதா. இப்ப என்ன ஆகும்னா, பலர் இதுல இருந்து இந்த சமயத்தோட வந்துடலாம். ஒரு பச்சை குத்தணும், பார்த்தோம், ஒரு விருப்பத்துக்கு பண்ணணும், செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஒருவேளை இது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் போய் பச்சை குத்திக்குங்கிற ஆட்களை நான் பாக்குறேன். ஒரு நடிகை வடிவேலு கூட நடிக்கிறவங்க, கருப்புசாமி குத்தகைக்காரர்ல வீட்டு வாசல்ல தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த கேன்சர் வந்து தீவிரமான போது அவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சொன்னது என்னன்னு சொன்னா, நீங்க ரொம்ப நிறைய பச்சை குத்துனதுனால இது வந்திருக்கலாம். எதனால எல்லாம் பச்சை குத்திங்க, மூடு சரியில்லைன்னா டாட்டூ குத்த போவேன்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ரொம்ப லைட்டா பார்க்க முடியாது, இவ்வளவு டீப்பா. ஆமா, இதுல வந்து நான் ரேண்டமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம், சும்மா மச்சான் டாட்டூ குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாட்டூ குத்தது அப்படியே நடக்காதா? இல்ல, அது அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி அல்லது அப்படி நினைக்கிறாங்க, அன்கான்சியஸாவே அவங்க அந்த பிளான்குள்ள இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆமா, ரொம்ப நாளா நம்ம போட்டுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். உங்களுக்கு செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா கவனம் இங்க வரதுக்கான வாய்ப்பு குறைவு. அல்லது பீர் பிரஷர்னால நடக்கலாம். அதுவும் கூட ஒரு நீண்ட எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் ஒரு தினம் செய்வோம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எடுத்து பாருங்களேன், ஏதோ ஒண்ணு ஐ லவ் மை மாம், டேட், இதெல்லாம் வந்து ஓகே அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒண்ணா இருக்கலாம். அதை பச்சை குத்தி தான் நீங்க நிரூபிக்கணுமான்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னு சொன்னா எஸ், ஆமா அப்படிதான் யாரும் சொல்ல முடியாது. ஒண்ணு, பல சமயங்கள் என்ன பண்றாங்க, காதலை நிரூபிக்கிறதுக்காக. அப்படின்னா நிரூபிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. லவ் அல்லது அன்பு, பாசம், இல்ல காதல், இதெல்லாமே ஒருத்தர் உணர வேண்டியது, அவ்வளவுதான். இதுல ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. பட் அதை நாம செய்யறோம்னு சொன்னா நமக்கு ஒண்ணு எதிர்த்தரப்புல இருக்கவங்க மேல ஒரு பயம், அவநம்பிக்கை இருக்கு, இல்ல என் மேல எனக்கு பயம், அவநம்பிக்கை இருக்கு. நான் என்னோட காதலை என்னோட விஷயத்த வந்து நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ண முயற்சிக்கிறேன், அதை என்னால வந்து வார்த்தைகளால சொல்ல முடியல, அல்லது ஆக்ஷன்ஸ் மூலமா அதை ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பனிஷ் பண்ணி என்னுடைய வேற ஒரு வழியில அவனை காமிக்கிறேன்றதுல டாட்டூவை கொண்டு வரலாமா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு எந்த தரவுகளும் அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. நான் சொல்லிட்டுக்கிறேன், டெக்னிக்கலா வந்து தேடின வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு அப்னார்மாலிட்டின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாட்டூ போடுறது ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னு கருத முடியாது. ஆனால் மென்டல் இல்னஸ் இருக்க நிறைய பேர் அதை போட்டுக்கிறாங்க. ஒரு போதாமை இருக்கிற அல்லது ஆளுமை. இப்ப உங்ககிட்ட கவுன்சிலிங் ஒரு டாட்டூ போட்டிருக்க ஒருத்தர் வராங்க அப்படின்னா, நார்மலா வரவருக்கும் டாட்டூ போட்டு வரவங்களுக்கும் வித்தியாசமா நீங்க பாப்பீங்களா, எப்படி பாப்பீங்க? இல்ல, கேஸ் ஹிஸ்டரி எடுக்கும்போது நீங்க டாட்டூ போட்டிருக்காங்களாங்கிறத பார்க்கணும், நிறைய போட்டிருக்காங்களாங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை வச்சு நீங்க அதிகம் ப்ரூவ் பண்ணணும். ஏன் அதை செய்யறாங்க, எந்த மாதிரியான தகவல்களை அதன் வழியா அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. வந்து நோய்க்குறின்னு கிடையாது. ஆனால் நீங்க அந்த நபரை வந்து மதிப்பிடுறதுக்கான டூல்ஸா அதை வந்து நீங்க எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். டாட்டூவை வந்து குறிப்பிடணுங்கிறது விதி கேஸ் ஹிஸ்டரியில. ஓகே ஓகே. இந்த கழுத்துல போட்டுக்கிறது சில அடுத்தவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி அல்லது அட்ராக்ட் பண்ற மாதிரி, கவனத்தை திருப்புற மாதிரியான டாட்டூக்கெல்லாம் போடுறதுன்னு ப்ராப்ளி அது ஒரு கூடுதல் அட்டென்ஷன் சீக்கிங் போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், நல்லா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கணும், இது போட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், பாடி உள்ள பார்க்க நல்லா இருக்கும். இல்ல ஒரு ஜிம் போறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு கரெக்டா பைசப்ஸ்ல போட்டுக்கிட்டா பார்க்க வந்து இன்னும் அட்ராக்டிவா இருக்கும்னு போடுறாங்கன்னா அதையும் நம்ம அப்படிதான் அப்ரோச் பண்ணணுமா? இல்ல அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். இப்ப எல்லாரும் சோஷியல் ட்ரிங்கிங் ஒரு தடவை குடிச்சு பாக்குறதுங்கிறதுக்கு போறாங்க. அதுல 10ல 3 பேர் அடிக்ட் ஆகலாம். அந்த 3 பேர் யாரு அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. சோ நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், இந்த 10 பேரையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஈவன் தோ அது வந்து குடிக்கிறது தப்புங்கிற கோணத்துல இல்ல. 10ல 3. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, எனக்கு இது போதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாட்டூ குத்துறேன், எனக்கு இது பத்தல. இந்த பசங்க எல்லாம் இதனால இந்த மாதிரி ஒண்ணு போதாமல் அடுத்தடுத்த எல்லைக்கு போறவங்க தான். இவர் ஃபாலோ பண்ற பிளாக் ஏலியன் இருக்கார் இல்லையா, மெக்சிகோ சிட்டில இருக்கிற ஒரு நபர், இவரோட ஆதர்ஷ குரு இவர் தானு தெரியல. இவர் சொல்ற பிளாக் ஏலியன் அவர் என்ன, இவர் போட்டோல மென்டர் இல்ல, இது பிளாக் ஏலியன் மென்டர் இல்ல, பிளாக் ஏலியன்ங்கிறது வேற ஒருத்தர். அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, 2 காதை வெட்டி எடுத்துட்டாரு, மூக்கை வெட்டி எடுத்துட்டாரு,
மேல் அன்னம் வெட்டிட்டாங்க, கீழே இங்க ஒரு தடவை வெட்டி அதுல ஒரு பிளாஸ்டிக் இதை குத்திருக்காரு, தலை முழுக்க உடம்பு முழுக்க பச்சை குத்தியாச்சு, தலை முழுக்க பச்சை குத்தி அங்க உள்ளுக்குள்ள சிலிக்கான்ல வெவ்வேறு சிம்பிள்ஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. கொம்பு மாதிரி ரெண்ட புருவத்துக்கு உள்ள வச்சு அந்த புருவம் மேலே ஏறி இறங்குது. இதெல்லாம் அந்த பையன் பண்ணியிருக்காரு. 2 விரலை வெட்டி எடுத்திருக்காரு, ஏன்னா ஏலியனுக்கு 3 விரல் இருக்கணுங்கிறதுக்காக. கண்ணுல அந்த கலரை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு நபர்கிட்ட நடக்குது. என்னன்னா ஒன்னு செய்வீங்க, உங்களுக்கு ஒரு பரவசம் இருக்கும், பத்தாது 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. இந்த ஃபேன் பேஸை திருப்தி பண்ண வேண்டியிருக்கு. அவரால் வேலைக்கு எங்கேயும் போக முடியாது இந்த இதை வச்சுட்டு. இன்னொன்னு கொடுமை என்னன்னு சொன்னா காலை வெட்ட போறேன்னு இருக்கான் அடுத்தது அந்த பையன். ஏன்னா இந்த இந்த ரசிகர் பட்டாளத்தை இது கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பி, ஆமா இது ஒரு ஜோம்பி கும்பல்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க அவன் தன்னை மேல 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 வருத்திக்கிறத இவங்க என்ஜாய் பண்றாங்க. அதை குறைக்கும் போது இந்த குரூப் வெளியில போயிடும். இந்த இந்த ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஆள் ஏதாவது ஒன்று புதுசா பண்ணிட்டே இருக்கணும். 50% தான் நான் என்னை மாத்திருக்கேன், ஏலியனா மாத்திருக்கேன், நான் என்ன மனுஷனா உணரல அப்படின்றாங்க. மேபி ஒரு கிளினிக்கல் கண்டிஷனா இருக்கலாம், இந்த பாடி டிஸ்போரியான்னு சொல்லுவாங்க. தன்னோட உடல்ல அவங்களுக்கு பிடிக்காது, ஸோ ஏதாவது ஒன்று மாத்திட்டே இருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சனை அப்படி சொல்லலாமான்னு தெரியல, அவர் வேற இஷ்யூ சொல்றாரு, அந்த வெள்ளைப்படுற தோல் வெள்ளையாகிற பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றாரு. ஆனால் அது மாதிரி பல பேருக்கு வந்து தன்னோட உடம்பு பிடிக்காது, மாத்திட்டே இருப்பாங்க. ப்ராப்ளம் என்னன்னா நீங்க மாத்த உங்களுக்கு திருப்தியா இருக்காது. ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க, ஒரு 2 விரல் ஒரு வருஷம் திருப்தியா இருக்கும், அது பத்தலன்னா அடுத்தது காலை ஆம்பியூட் பண்ண போறேன்னு சொல்லி கடை ஓட்டலாம் சொல்லும் போது கடைசியா அவர் சாவர வீடியோ பண்ணிடுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல வேற வழி இல்ல, கடைசியில அந்த உலகம் கைவிடும் போது இப்பவே அவர் சில வீடியோக்கள்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா, நான் நிறுத்தலான்ட்டு இருக்கேன்னு பேசுனதெல்லாம் இருக்கு. ஒரு வருஷம் முன்னாடி இதை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னது. தனிமைப்படுத்துறாங்க, என்னையும் மனுஷனா நடத்துங்கன்னு சொல்லி பேசின வீடியோவை பார்த்தேன். பொருள் என்னன்னு சொன்னா நிராகரிப்பு அவங்க எதிர்கொள்றாங்க. ஒரு ஆரம்பத்துல ஒரு திகில் கிளப்புறது இல்லையா. ரொம்ப எனக்கு பெங்களூர்ல கூட வேலை பார்த்த பசங்கள ஒரு பையன் இருந்தார், எங்க கூட வேலை பார்க்கல, அந்த வேலை பார்த்த பசங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பையன். அவர் என்னன்னா பெட் வச்சுட்டு ரோட்ல ட்ரெஸ் இல்லாம ஓடுவார் அந்த பையன். அடுத்தவன் கவனத்தை கவர்றதுல இருக்கிற ஒரு திருப்தி அது. இது எல்லாத்தையும் டாட்டூ ஒட்டு மொத்தமான அப்படி சொல்லல, அப்படி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேணாம். ஆனா இத மாதிரி மிக அடிக்ஷன்ல மீண்டும் பண்ணிட்டே இருக்கு. ஆமா, அடுத்தவங்களை வந்து திகில் காட்டி அல்லது அடுத்தவங்களை வந்து அருவருப்பா பார்க்க வைக்கிறதோ ஏதோ ஒண்ணு மூலமா ஒரு கவனத்தை திருப்பி அதுல ஒரு திருப்தி அடைகிறாங்க இல்லையா. இந்த இன்னஸ திருடி ஒருத்தன் மாட்டினார்ல, அதெல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு சமயத்துல இன்னஸ திருடி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை திரும்ப பெறுறதுக்காக அவங்க மறுபடியும் திருடுற மாதிரி இது ஒரு தொடர் நிகழ்வா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ இவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தான் சக்திக்கு உட்பட்ட அளவுல ஏதோ ஒண்ணு செய்யலாம். குறைஞ்சபட்சம் ஒரு டாட்டூக்குன்னு போகலாம் குழந்தைங்க. நான் ஏன் ஒரு மாணவர்களுக்கான கவுன்சிலர் இருந்ததுனால எனக்கு இந்த பயம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, 21 வயசு வரைக்குமே கூட நமக்கு வந்து நம்மளோட ஐடென்டிட்டி மேல ஒரு தீராத ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. சுத்தி முத்தியும் பார்ப்போம், அந்த ஹீரோ வர்ஷிப் வரும். நம்ம ஹீரோ என்ன பண்றாரோ, நான் ரசிக்கிற நடிகன் தொடையில கர்ச்சிப்பு கட்டிட்டு வர்றானா, நானும் கர்ச்சிப்பு கட்டுறேன். அது பர்பஸா என்னன்னு தெரியாது, அவன் ஏதோ கட்டிருப்பான், நம்மளும் தொடையில கர்ச்சிப்பு கட்டுவோம் அப்படின்ற மாதிரியோ அல்லது ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம், நம்மளே கூட செஞ்சிருப்போம். இத மாதிரி புது திருச்சிக்குள்ள இதுக்கு முன்னாடி பெருநகரங்கள்ல கிடைக்கிற விஷயம் இன்டர்நெட் எல்லா ஊருக்கும் கொண்டு போகுது. ஸோ எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி ஒருத்தரை காப்பி அடிச்சு தொடர்ந்து இந்த பையன் நிறுத்தவே மாட்டார். விரல வெட்ட போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஹரிஹரன். விரல வெட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் மனுஷன் இல்ல, நான் ஏலியன் அப்படின்னு வெட்டிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம யூடியூப்ல வேட்டி எடுக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவன் ஏதோ செயற்கரிய செயலை செஞ்சுட்ட மாதிரி பரவசப்படுறாங்க. ஓ நாக்க காட்டுங்க, நாக்குல கலர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டா என்னதுக்கு ஆகும்? அதான் அவர் விரும்புறாரு. ஆமா, இங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்கு 2 பிரச்சனை இருக்கு. இந்த சந்தை இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு இன்பம் காண்ற மாதிரி மார்க்கெட் மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்கள் மாட்டிக்கிறாங்க. ஜிபி முத்து ஒரு வருஷம் கையில பிடிக்க முடியாத அளவுக்கு பிரபலமா இருந்தாரு. இன்னைக்கு அந்த 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 ஃபேன் பேஸ் வந்து 10% வந்துருச்சு கிட்டத்தட்ட. அவருக்கு அன்னைக்கு இருந்த வரவேற்பு எதுவுமே இல்லை. அந்த கோமாளித்தனத்தை வச்சு இனிமே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அந்த இடத்துக்கு திவாகர் இருந்திருக்காரு. திவாகரை கூப்பிட்டு ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு போய் ஏதோ பண்றாங்க. நாளைக்கு அவங்களை இந்த உலகம் கைவிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பார் அவங்க இன்னும் ரைஸ் பண்ணணும், வேற ஏதோ பண்ணணும். இதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அண்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆகி வர்ற பசங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்னு போவாங்க. இங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு தோலுக்குள்ள ஒரு கெமிக்கலை செலுத்துறதுக்கான எந்த அளவு தரமான டாட்டூ குத்துற சென்டர்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. டாட்டூ வரையும் கூட நம்ம ஓரளவு நம்ம ஒத்துப்போம். சரி, டாட்டூ ஏதோ குத்துறாங்க, இது கலாச்சார ரீதியாக பெருசா இல்லைன்னா கூட சம்திங் ஒரு ஏதோ பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். ரொம்ப ஒரு அப்நார்மலா தெரியல. நாக்க வெட்டிக்கிறது, கண்ணுக்குள்ள வந்து கண்ணை கலர் பண்றது, இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சது? நார்மலா ஒரு அடிப்பட்டாலே நீ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கொரோனா மாதிரியான வியாதிகள் ஒரு பக்கம், பெருந்தொற்றுலாம் வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்கு எல்லாரையும். இந்த சமயத்துல நாக்க அவர் வெட்டிக்கிட்டாரு, அவர் போய் இங்கே பண்ணிட்டு வந்துட்டார். அவரை நம்பி நாக்க போய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட் வந்து என்ன? நாக்கு பேச முடியாது, வார்த்தை நம்ம பேசுற அந்த இதெல்லாம் மாறிடுமா? இல்ல அதுவே ஸ்பீச் தெரப்பி கொடுத்தாதான் நீங்க நார்மலுக்கு வர முடியும்.
நாக்கை வெட்டிட்டு நார்மல் ஆயிட முடியாது. உங்களுக்கு பேச்சு வராது. இந்த பையன் பேச்சே பாருங்க குளர்ந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க நாக்கை வெட்டுறாங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி தன்னை போலலாம் வராது. நீங்க அந்த நாக்கு 2 நாக்கையும் ஒன்னா பயன்படுத்தி பேசுறதுக்கு ஸ்பீச் தெரப்பி ஆகும். 5-6 மாசம் ஆகும் அதுக்கு. அது இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல. கண்ணுல ஊசி போடுறது இருக்கு இல்லையா, அதிகாரப்பூர்வமா கண்ணுல செலுத்துற கலர் வந்து அதுக்கு ஒரு அப்ரூவல் இருக்கணும்ல. கான்டாக்ட் லென்ஸுக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு. இவனுக்கு கண்ணுல சர்வசாதாரணமா ஊசி போடுறானுங்க. அந்த இங்க் இவங்க ப்ரிப்பேர் பண்றதுங்கிறாங்க. விளையாட்டு எதை வேணா விளையாட்டுத்தனம். அந்த மலை உச்சியில ஏறி உயிரை பணைய வச்சு செல்ஃபி எடுக்கிற முட்டாள்தனத்தை மாதிரி 100 மடங்கு அதிக முட்டாள்தனம் அது. இது எல்லாமே அந்த சின்ன ஒரு சாதாரண இதுல இருந்து ஆரம்பிக்கும். ஒண்ணு போடுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ்ல போய் பச்சை குத்துறாங்க. அந்த வலியின் பிறகு அந்த கையை அறுத்துக்கிறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அது கையை அறுத்துக்கிறது ஏன் செல்ஃப் ஹார்மா பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. எமோஷன்ஸ் வந்து ஒரு நம்னஸ் இருக்கும், எந்த எமோஷனும் இருக்காது. அப்போ வந்து சரி எதுவுமே இல்லை, அதுக்கு இந்த வலியாவது அனுபவிப்போம்னு சொல்லி கையை கீறுவாங்க. அந்த வலிக்கு பிறகு வந்து உடம்பு என்னன்னா அந்த வலியிலிருந்து மீண்டு வர்றதுக்காக உங்களோட அந்த பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாறுமாறா வேலை செஞ்சு உங்களை நார்மல் கொண்டு வரும் இல்லையா, அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மறுபடியும் அவங்க ஏன் கையை எடுத்துக்கிறாங்கன்னா அந்த பழைய ரிலீஃபை பெறுறதுக்காக செல்ஃப் ஹார்மா பண்ணுவாங்க. இதை மாதிரி ஃப்ரீக்வெண்டா டாட்டூ போடுறவங்களோட நான் அசோசியேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர்கள் அந்த வலியின் பிறகு கொடுக்குற இது இருக்குல்ல, அந்த நீண்ட உழைப்பு, பணம், காத்திருப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு பரவசத்தை கொடுக்குது. விளையாட்டுக்கும் இது பொருந்தும். ஏன் விளையாட்டுல இருந்து நீங்க ஏன் உங்களுக்கு ஒரு திருப்தி வருது? நீங்க அதுக்காக உழைக்கிறீங்க, நீங்க அதுக்காக திட்டமிடுறீங்க, நீங்க அதுக்காக ஒரு குழுவா செயல்படுறீங்க, டிஸ்கஸ் பண்றீங்க. இது எல்லாமே நீங்க ஒரு சோஷியலா இருக்கீங்கன்ற திருப்தியை உங்களுக்கு கொடுக்குது. இதே கேஸ் டாட்டூக்கு வருது, பட் அது உங்களுக்கு திருப்தி இல்லை. அடுத்து செய்ய வேண்டியிருக்கு. அந்த பிளாக் ஏலியன் கதையை தான். காலை வெட்டினா தான் அடுத்தது. இது எதுவுமே பத்தல. விரலை வரைக்கும் வெட்டி பார்த்தாச்சு, போத மாட்டேங்குது. அடுத்தது காலை வெட்டணும்னு போறாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லைக்குள்ள யாரை விட்டுட்டு போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ இன் ஜென்ரல் எப்படி மதுவை தப்பு இல்லைன்னாலும் கூட வேணான்னு சஜஸ்ட் பண்றோமோ, இதையும் கூட வேணான்னு மதுவை தப்புன்ற நிலைமை வந்துச்சு, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மதுன்றது கூடாதுன்ற லெவல் வந்து இல்ல, அது அதற்கு எதிரான எண்ணம் பொதுவாகவே இருக்கு. ஆனா நீங்க சட்டபூர்வமா அதை தவறுன்னு சொல்ல முடியாது. நான் அந்த ஆங்கிள் தான் வர்றேன். அதனால அது வந்து நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, உங்களோட அட்வைஸ் அப்படின்றது என்ன? டாட்டூ குத்தலாமா கூடாதா? நான் வேணான்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு 2 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவா அடுத்து முதல் விஷயம், உங்களால் அதை மாற்ற முடியாது. ஒரு 2-3 பாயிண்ட் தான் எனக்கு இருக்குது. உங்களால் நீங்க திரும்ப அதை பழைய இதுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ ஏதோ ஒரு எமோஷன்ல ஏதோ ஒரு இதுல செய்ய போறீங்க, வேலை கிடைக்காம. ஏன்னா டாட்டூ குத்துனவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயங்குற போக்கு உலகம் முழுக்கவே உண்டு. ஏதோ ஒரு இது இருக்கும். ஏன்னா பல ஹாலிவுட் சினிமாக்கள்ல வந்து நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாமே டாட்டூ குத்திருப்பாங்க. தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போதை கும்பல் இருக்கு இல்லையா, கடத்தல் கும்பல், அவங்க முதல்ல செய்யற வேலை என்னன்னா தங்களோட குழுவோட இலச்சனைய குத்திடுவாங்க. ஏன்னா வேற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரேஞ்ச் ஏற ஏற அந்த குழுவுல வந்து அந்த ரேஞ்ச் ஏற ஏற உங்களுக்கு வந்து டாட்டூ போடுற இடம் மாறிட்டே இருக்கும். மூஞ்சில குத்திட்டானா அவன் கமாண்டர் ரேஞ்சில் இருக்கான்னு அர்த்தம். இப்படி ஒரு உலகம் முழுக்கவே வந்து அவங்களை அசூயா பாக்குற ஒரு எண்ணம் இருக்குங்கும் போது, ஒரு 20 வயசு 19 வயசுல அந்த சீரியஸ்னஸ் தெரியாம ஒரு டாட்டூவை கழுத்துல இதுல குத்திட்டு அதை ஒரு ஏன் கழுத்துல குத்துறதே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றீங்க? இல்ல, அதுதான் படிச்சுன்னு தெரியும். உங்களை வந்து டக்குன்னு உங்களை விசாரிச்சீங்கன்னா எது உங்களை டாட்டூல எது உங்களை வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடம்னு சொல்ல மாட்டேன், உங்க கவனத்தை கவர்றது எது, டிஸ்டர்ப் பண்றது எதுன்னு சொன்னா கழுத்தை தான் சொல்றாங்க. எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தரம் சொன்னாங்க, ஒரு அம்மா தன்னோட மகனுக்காக ஏதோ ஆப்ளிகேஷன் கேட்டு வர்றாங்க. அவங்க ரொம்ப கைண்டா இருக்கிற ஒரு ஹெட் மாஸ்டர் தான். அவங்க வந்துட்டு எனக்கு அவங்க அதெல்லாம் அவங்க கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்போதே சொல்றாங்க, அவங்க ஒரு அம்மா 12 வயசு பையனுக்கு அம்மா கழுத்துல குத்திருக்காங்க சார் அப்படின்றாங்க. எனக்கு அது நான் கவனிக்கல. அவங்களுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு நார்மல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து இது பண்ணுது. சரி தப்பு நம்ம போய் எல்லாருக்கும் பாடம் நடத்த முடியாது இல்லையா. முதல்ல இது இந்த மாதிரி உங்களுக்கு சமூகத்துல ஒரு மாதிரி தர்ம சங்கடப்படுத்துற ஒரு பார்வை வரலாம், அது ஒரு பிரச்சனை. 2வது அதுல இருக்கிற ஹெல்த் இஷ்யூ. ஏன்னா நமக்கு தெரியாது எவ்வளவு ஹைஜீனிக்கா இந்த இடம் நடக்குது. ஏன்னா சர்டிஃபை பண்றதுக்கு நமக்கு வழி கிடையாது. இது அமெரிக்காவோ இல்ல வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இல்ல, விதிகள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு. அண்ட் அதை அழிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு போதலைன்னு தோணினால் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். இப்போ ஒரு டாட்டூ மேல் தோலை உரிச்சு எடுத்து ஒரு டாட்டூ செய்யறது இருக்கு. ஒரு தழும்பு மாதிரி, சூட்டு தழும்பு மாதிரி டாட்டூ போடுறது இருக்கு வெவ்வேறு கலர்கள்ல. டாட்டூ அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஒரு பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா டாட்டூ ரிமூவ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப டாட்டூ போடுறதுக்கு வர்றவங்களை விட ரிமூவ் பண்றதுக்கு வர்றவங்க அதிகமா இருக்காங்கன்னு. அண்ட் இன்னொரு நான் ரிக்வெஸ்ட் பண்ண விரும்புற விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் கூட, ஸ்கூல் பசங்க
டாட்டூ குத்தி இருக்கிறத நான் அநேகமா எல்லா ஸ்கூல்லையும் பாக்குறேன். இது எப்படி அலோவ் பண்றாங்க? 18 வயசுக்கு முன்னால ஒருத்தர் வந்து தனக்கான முடிவுகளை எடுக்க முடியாத சூழல்ல குழந்தைங்களை வந்து உங்களால கூப்பிட்டு வச்சு உங்களால டாட்டூ போட முடியுதுன்னா ஒண்ணு அந்த அளவு சீப்பா பண்றீங்க, அப்படின்னா அது ஹைஜீனிக்கா இருக்க போறது இல்லை. குழந்தைங்களை கூப்பிட்டு பண்ற அளவுக்கு இருக்குன்னா பேரண்டோட ஒப்புதல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. தான் முடிவெடுக்க முடியாத வயசுல இருக்கவங்களுக்கு நாம வந்து பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்கோம்னு சொன்னா இந்த பிசினஸ் வந்து ரொம்பவும் இறக்கம் இல்லாம போயிட்டு இருக்கோம்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் தான் நான் அது வேணான்னு சொல்றது. மற்றபடி இது தப்புன்னு நான் ஒரு இதுலயும் சொல்ல விரும்பல. கேட்டீங்க வேணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் வேணான்னு சொல்லுவேன். இது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா? இப்ப இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒரு தனி நபரா பார்க்கணுமா? இவங்க போடக்கூடிய டாட்டூ, இவங்க பண்ணிக்கக்கூடிய நிச்சயமா தனங்கள்லாம் இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறவங்க பெரும்பாலானவங்க 25 வயசு கீழானவங்க. ஆமா, பிலோ 21 உலகம் பிலோ 21 அவ்வளவு உறுதியா ஒரு நீண்ட கால முடிவு எடுக்கிறதுக்கான ஏஜ் கிடையாது. ஸோ அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு மார்க்கை நாம வந்து நம்ம உடல்ல வந்து போட்டுக்கிறோம். இதை பத்தி அப்புறமா நாளைக்கு மாத்தணும்னு நினைச்சா, இதை அழிக்கணும்னு நினைச்சா அந்த ப்ராசஸ் இன்னும் கஷ்டம். அண்ட் மோர் ஓவர் அதை முழுக்கவும் நீங்க அழிக்க முடியாது. ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், நீங்க அதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்றதுனாலுமே என்னன்னா அந்த டிசைன் வேணா மாத்தலாம், அந்த கருப்பை வெளியில எடுக்கலாம். ஆனா அந்த தோல்ல பாத்தீங்கன்னா அந்த அடையாளம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடையாளம் இருக்கும். மேற்கொண்டு ஏதோ ஒன்ன ப்ரூவ் பண்றதுக்காக குத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட காதல நிரூபிக்கிறதுக்காக, பெற்றோர்களோட ஏதோ பாசத்தை நிரூபிக்கிறதுக்காகன்னு சொல்றதெல்லாம் இது தேவையில்லாத ஒண்ணு. என்ன கேட்ட அப்படி வந்து லவ் ப்ரூவ் பண்ணணுங்கிறது இல்ல. லவ் நீங்க வேணாம்னு சொல்ல தேவையில்லை, இன்னொரு நபர் வேணாம்னு சொல்லலாம்ல. நான் 100% ட்ரூவா இருக்கலாம்னு வச்சுக்கோம், இன்னொருத்தர் நிராகரிக்கலாம். ஸோ இதை வந்து காதலை வந்து நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா உடலை வருத்திக்கிட்டு காதலை நிரூபிக்கிறனால அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு சந்தேகம் தான் படுறேன். நான் உறுதியெல்லாம் படுத்தல. இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன். மற்றபடி அது தப்புங்கிறது என்னோட வாதமே அல்ல. இவ்வளவு சொல்லிட்டு தப்பு இல்லைன்றது அது அவ்வளவுதான். இது வந்து ஒரு வார்னிங் தான் தோட. ஆமா, இது சாய்ஸ்ங்கிறதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்க இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் தயாரா இருந்துகிட்டு ரைட், வேலை ஒரு நெருக்கடி ஆகலாம், பரவாயில்ல இருந்துட்டு போகுது. என்ன மத்தவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கலாம், பரவாயில்ல இருந்துட்டு போகுது. ஃபர்தரா எனக்கு வந்து அடுத்தடுத்து மேல 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 இதுல ஒரு கிரேவிங் வந்துச்சுன்னா நான் மேல மேல போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா அதுல எந்த தயக்கமும் இல்லை. பட் பலர் அதை அழிக்கிறதுக்கு வர்றாங்கும் போதே இங்க ஏதோ நாம வந்து அவ்வளவு உறுதியா முடிவெடுக்கிறதுல நாம வந்து அவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்கலங்கிறது அதோட பொருள். டாட்டூ அழிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வராங்கும் போது கிரேவிங் பத்தி பேசும்போது அதோட எண்டு தான் நீங்க சொன்ன அந்த பிளாக் கடைசியா இங்க வெட்டிக்கிறது, கையை வெட்டிக்கிறது, சூட்டு, அதெல்லாம் அதோட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி, இந்த ட்ராமா கூட அசோசியேட் பண்ணலாமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கு, அந்த பெயினை வந்து வெளிப்படுத்துறது, அந்த வழியோட ட்ராமா அது கூட கண்டிப்பா இருக்கலாம். அது எல்லாமே நம்ம செய்யறது எல்லாமே நம்முடைய பழைய அனுபவத்துல இருந்து வர்றதான். எனக்கு ஐடென்டிட்டி வேணும்னு சொன்னா எனக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு நான் பயப்படுறேன்னு அர்த்தமா இருக்கலாம். பலர் வந்து ஒரு ட்ராமால இருந்து வெளியில வந்த பிறகு அதை பச்சையா குத்திட்டு இருப்பாங்க. அந்த அமெரிக்கா ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு அதுல பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி குத்திட்டது உண்டு. ஒரு போர்ல ஜெயிச்ச பிறகு அதை பண்றது உண்டு. ஒரு ஆள் வந்து எந்தெந்த ஊருக்கு டூர் போறாரோ அந்த ஊரோட கொடிய டாட்டூவா போட்டுக்கிற பழக்கம் இருக்கு. இத மாதிரி வெவ்வேறு இது இருக்கலாம். அது இதுதான் சொல்ல முடியாது. அவங்க ட்ராமாவையும் தான் சந்திச்ச ஒரு நிகழ்வையும் சொல்லலாம், அல்லது ஒண்ணுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்ததையும் கூட காட்டிக்கலாம், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான பேஜஸை ஃபாலோ பண்றதுங்கிறது சின்ன குழந்தைங்களை எப்படி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா பெரும்பான்மை நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்டா வந்து ஏலியன் சொல்லிட்டு இருக்கு, அது இதுன்னு எல்லாம் திட்டிருக்காங்க. பட் வியூஸ் வந்து 2 மில்லியன் கிட்ட, 16 மில்லியன் 20 லட்சம் பேர் கிட்ட பாக்குறாங்க. அவ்வளவு பேர் சீரியஸா பாக்குறாங்களான்னு நமக்கு தெரியல, இல்ல காமெடியா பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா வியூஸ் வந்து போயிடுது, இவ்வளவு பேர் பாக்குறாங்க. எனக்கு அது இந்த இன்ஸ்டாகிராம் கல்ச்சர் உலகம் முழுக்கவே, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிருக்குன்னா இளைஞர்கள் சிந்திக்கிற முறையே மாத்திருக்கு. செத்துட்டாண்டாங்கிற ஒரு இது, தான் ஃப்ரெண்டு ரயில்ல இருந்து விழுந்து செத்து போறதா, அவன் செத்துட்டான்னு பசங்க சொல்றாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு காமெடி டூலா இதை எங்கேயாவது நம்ம எதிர்பார்த்திருப்போமா? இன்ஸ்டாகிராம்ல நடக்குது. மனிதர்கள் சிந்திக்கிற முறையை உலகம் முழுக்கவே அது மாத்தி இருக்குங்கும் போது இதை மாதிரி ஒரு அடையாளத்தை இன்ஸ்டா மாதிரியான ஒரு தளத்துல உங்களுடைய அடையாளம் ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது கோமாளித்தனத்தையோ அல்லது எக்ஸ்ட்ரீமா செஞ்சு நிரூபிக்க வேண்டியிருக்கு. இது என்ன செய்யும்? ஒரு பையனை இப்போ உலகம் முழுக்க 3000 பேர் நாக்க வெட்டிட்டு இருக்கான்றாங்க. இந்த பையன் சொல்றபடி பார்த்தா 3000 பேர் வெட்டியிருக்காங்க. இந்த பையன் ஒருத்தர் நாக்க வெட்டியிருக்காரு. இந்தியாவில் ஒரு 7 பேர் வெட்டியிருக்கதா இவங்க சொல்றாங்க. இது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்னேக் எல்லாம் போட்டிருக்காரு. ஆமா, 2 நாக்கு இல்ல, பாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் மனுஷனே நானே ஒரு ஏலியன் தானே அப்படின்னு பல்ல புடிங்கிட்டு, பல்ல ஏதோ உடஞ்சிருக்கு, அதை ஏதோ பிளாட்டினம் பல்லு வச்சிருக்காங்களா, அந்த கோரப்பல்ல அதை வச்சிருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு அந்த பல்ல மாத்தணும். இது மேல மேல செலவு தின்னுகிட்டே இருக்கும். அண்ட் இவங்க சொல்ற பிளாக் ஏலியன் ஏகப்பட்ட உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறதாவும் ஒரு சரி. இதெல்லாம் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க, ஒரு டோபமைன் ஹிட்டுக்கு பண்றாங்கலாம் வச்சுக்கலாம்.
ஆல்டர்னேட்டா என்ன பண்ணணும், இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் டு ரீச் அந்த டோபமைன் ஹிட் கிடைக்கிறதுக்கோ ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலான்றத நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து கவனத்தை திருப்புறதுன்னு சொன்னா எனக்கு ஏதோ ஒரு அடையாளம் இல்லைன்றது தான் அதோட பொருள். ஸோ என்னென்ன வழிகளில் என்னால வந்து அடையாளத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தேடலாம். எல்லா விஷயமுமே அவசரம், எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உழைப்பு, பயிற்சி, காத்திருக்கிறது தேவைப்படும். நீங்க எந்த ஒன்றுலையுமே அது இல்லாம கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து விட்டுட்டு போகலாம். ஸோ இதை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிறது பெட்டர் முதல்ல. அல்லது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உங்களோட மூட் ரொம்பவும் டல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டு தான் என் மூடை வந்து ஸ்டேபிள் பண்ணணுமா, அல்லது நான் அதுக்கு ஒரு கன்சல்ட் பண்ணலாமா, யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணலாமா? ஏன்னா ஒரு ஸ்கூல்ல செக் பண்ணும்போது அட்டென்டிவா இல்லாத ரொம்ப டல்லா இருக்கிற குழந்தைங்களை செக்ரிகேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது 10ல் 9 பேருக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தது. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி சரியான பிறகு அவங்க அந்த நார்மல் இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு போதாமையினால இதை நான் செய்யறேன், நான் தொடர்ந்து செய்யறேனா? ஐ ரிப்பீட், நான் ஒரே ஒரு முறை ஆசைக்கு போட்டு பார்த்துக்கிறத பத்தி நான் பேசல. தொடர்ந்து வெவ்வேறு வந்து ஒரு பீரியாடிக்கலா நான் இதை செய்யறேன்னு சொன்னா, நான் இது நிஜமாவே இதை நான் செய்யணுமான்றது இன்னொருத்தட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஒண்ணு, இதற்கான விளைவுகளுக்கு நான் தயாரா இருக்காங்களா கேட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல என்னோட ரியல் ஸ்கில் எது, என்னோட டேலண்ட் எங்க இருக்கு, நான் எதன் வழிகளில் என்னை வந்து நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பிரச்சனை என்னவா இருக்குன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் செஞ்சிருக்கு தொடர். இதுக்கு முன்னால நீங்க ஒரு விளையாட்டுல போய் பங்கேற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? நீங்க ஒரு காம்படிஷன் போறதுக்கு 1-2 வருஷம் பண்ணணும். 2 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு சின்ன போட்டியில போய் அதன் பிறகு பெருசு இப்படின்னு போக முடியும். பட் இன்ஸ்டா கல்ச்சருக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. இன்னும் 2 நாளைக்குள்ள அதில் செய்யணும். 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள நான் ஒட்டு மொத்தமா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீமா சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி மாட்டிக்கிற பசங்க தான் இவங்கள மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஹரிஹரன் வந்து அவங்க அம்மா கூட மூஞ்ச நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றாரு அவங்க அம்மா. இன்னைக்கு அது சாதாரணமா இருக்கலாம். ஒரு கட்டத்துல அது ஒரு கவலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவலையை வந்து எப்படி சரி பண்றதுங்கிறதுக்கு வழி கிடையாது உங்களுக்கு. இன்னும் மோசமா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அதற்கு படிக்கிறதும் கூட. ஏன் படிப்புல கவனம் போக மாட்டேங்குதுன்னு சொன்னா, பசங்கள்கிட்ட பார்க்கும்போது தெரியறது என்னன்னா, அவங்களுக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப சீக்கிரமா எது ஒன்னையும் செஞ்சுறதுக்கு கற்றுக் கொடுத்துருது. இப்போ படிக்கிறதுனா நான் நிதானமா நீங்க செய்யணும். ஒரு 10 பக்கத்தை படிக்கணும்னா எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னா நான் அந்த 1/2 மணி நேரத்தை கொடுக்கணும். பட் ½ அன் அவர் இந்த போர் அடிக்கிற வேலையில அவங்களால உட்கார முடியல. ஏன்னா அந்த 1/2 மணி நேரத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா, பிடிக்கலன்னா டக்குன்னு மாத்துறதுக்கு இந்த ஸ்க்ரோல் பண்றதை பாருங்க. நீங்க பிடிக்கல தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். படிப்பு அப்படி கிடையாது. இந்த பேராகிராஃப் டல்லா இருக்கும், அடுத்த பேராகிராஃப் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம். இந்த நிதானத்தை இது கொண்டுடுது. இந்த நிதானத்தை கொள்றதோட இன்னொரு சைடு எஃபெக்டா தான் நான் வந்து இதை மாதிரி தன்னை வருத்திக்கிற, அல்லது வந்து தன்னை கோமாளி ஆக்கிக்கிற, அல்லது மற்றவங்களை அதிர்ச்சி விட்டுற மாதிரியான காரியங்களுக்கு பசங்களை கொண்டு போறது இந்த இந்த சோசியல் மீடியாவோட பக்க விளைவா இருக்கும்ன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஸ்டில் இதுக்கும் என்கிட்ட தரவுகள் இல்லை. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைக்கிற சந்தேகம் தான். இப்ப டாட்டூ போட்டிருக்க ஒருத்தர் போடலாமா ஆனவான்னு கேட்டீங்க, உங்களோட ஒப்பீனியன் போடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, போட்டுட்டே இருக்க ஒருத்தர் எப்போ ஸ்டாப் பண்ணணும்? ஓகே, இது பண்ணக்கூடாது, ஐ ஷுட் ஸ்டாப் சம்வேர்னு எப்போ ஸ்டாப் பண்ணணுன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பசங்க இந்த டாட்டூ மேல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், வீட்டில் பெர்மிஷன் கேட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு டீமா இருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்து? அண்ட் அது பேரண்ட்ஸ்கிட்ட இது 3 தான். அதாவது ஒரு கட்டத்தில் எங்க நண்பர் இருக்காரு, யூஎஸ்ல சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவரு தான் மகளுக்கு காலேஜுக்கு போகும்போது கையில போனை கொடுத்தாரு. போனை கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து சைன் வாங்கிட்டாங்க. இந்த போன் என்னோட ப்ராப்பர்ட்டி, நீ என்ன என் கூட தொடர்புல இருக்கு, குடும்பத்தோட தொடர்புல இருக்கிறதுக்காக, உன்னோட பாதுகாப்புக்காக இந்த போனை நான் உனக்கு தர்றேன். இந்த போனை பீரியாடிக்கலா எடுத்து செக் பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உன்னோட கார்டியன். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பதில் சொல்லணும். நீ யார் கூட பேசுற என்னங்கிறத கண்காணிக்கிறது இருக்கு. இதோட அக்சஸ் லிமிட்டட். நீ இதெல்லாம் விதியெல்லாம் மீறும் போது, சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த விதியெல்லாம் மீறும் போது இந்த போனை உங்ககிட்ட இருந்து புடுங்குற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணார். என்ன காரணம்னு சொன்னா, நீ வந்து ஜஸ்ட் லைக் தட் யூ ஆர் நாட் என்டைட்டில். இது ஒரு பர்பஸுக்காக கொடுக்கறதுங்கிறத இதே தான் நம்ம குழந்தைங்களுக்கு வலியுறுத்தணும். இதுதான் உன்னோட சாய்ஸா இருந்துச்சுன்னா நீ உன்னோட தனிப்பட்ட சம்பாரிச்சு வாழும்போது அதை செஞ்சுக்கோ. ஏன்னா இதனால வேலைக்கு போறதுல மற்றதுல எல்லாம் ஒரு இடைஞ்சல் வரும்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால இந்த வயசு வரைக்கும் வேண்டாம், 20 வயசு வரைக்கும் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் வலியுறுத்துறது பெட்டர். ஏன்னா 1-2 என் குழந்தை நிறுத்திக்குமாங்கிறது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை அதுல ஒரு பரவசம் வருது, இன்னும் நிறைய போடலாம்,
மற்றவங்களை பார்த்து தவறா இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்றது 21 வயசு வரைக்கும் வேணான்னு தான் சொல்லுவேன். என்னோட இதுல இருக்க வரைக்கும் இதை நீ செய்யக்கூடாதுங்கிறத சாப்பிட்டா வலியுறுத்தலாம். இந்த மாதிரி யாராவது பசங்க போட்டுட்டு வர்றாங்கன்னு சொன்னா ஸ்கூல் அவங்க பெற்றோர்களுக்கு வான் பண்ணா ஸ்கூலுக்கு வண்டி எடுத்துட கூடாதுன்னு ரூல் இருக்க மாதிரி ஸ்கூல் பசங்க போடக்கூடாதுங்கிறதையும் நாம வலியுறுத்தலாம். ஏன்னா யார் மோசமான எல்லைக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியாது, யார் அடிக்ட் ஆவாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த பையனை ஃபாலோ பண்ற மில்லியன் கணக்குல வியூ போகும்போது எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஆட்கள் கிளம்ப வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகம். மிகையா இருக்கலாம். ஏன்னா நான் வர்ற பின்புலம் அந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கான இப்படி பயப்படுறதுக்கான சந்தேகப்படுறதுக்கான எல்லா உரிமையும் அனுபவமும் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா குத்திட்டே இருக்காங்க அப்படின்னா இல்ல வேணாம் இது கொஞ்சம் எல்லாம் மீறுது அப்படின்றது இல்ல. ஆசைக்கு ஒண்ணு ரெண்டாவதுலயே நீங்க யோசிக்கலான்றாங்க. நீங்க செகண்ட் ஒண்ணு போகும்போதே நீங்க அதை கொஞ்சம் சீரியஸா யோசிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்திங் ஏன் அதுக்கு தேடுது, அது ஏன் என்ன வசீகரிக்குது? ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு நகை கூடுதலா வாங்குறீங்க அல்லது ஒரு கார் ஒன்று கூடுதலா வாங்குறீங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்கு. உங்களால அது முடியும் அல்லது தேவையில்லைன்னா நீ உங்களால திருப்பி கொடுத்துட முடியும். ஏன் எனக்கு இது தேவைப்படுது, எங்கேயாவது எனக்கு போதாமை இருக்கா, திருப்பவே முடியாது. இது நீங்க மாத்த உங்களால மாடிஃபை பண்ண முடியாதது. ஒருவேளை இதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இதற்கான விலைக்கு நான் தயாரா இருக்கேனா, இது கேட்க போற விலைக்கு நான் தயாரா இருக்கேனா அப்படிங்கிறது போட்டுட்டு கையை மறைக்கணுமோ அல்லது என்ன பர்பஸ்க்காக பண்றேன்? ஒருவேளை ஏதோ ஒண்ண நிரூபிக்கிறதுக்காக நான் பண்றதுன்னு இருந்தா நோ. லவ் நிரூபிக்கிறதுக்கு, அப்பா மேல இது அன்பை நிரூபிக்கிறதுக்கு, தமிழ் மேல இருக்க அன்பு நிரூபிக்கிறது, இது எல்லாத்துக்கும் 1008 வழி இருக்கு. அதை ஒரு நிரந்தரமான ஒரு தழும்பை ஏற்படுத்தித்தான் என்னோட ஏதோ ஒரு உணர்வை அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையை விசுவாசத்தை நான் காட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுதான் அவங்களோட இன்டென்ஷன்னா முதல்ல இது கூட வேண்டாம். அல்லது ரெண்டாவது டேட்டூல இருந்து கொஞ்சம் சீரியஸா அதை யோசிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி தோழர். ஒரு முக்கியமான இஷ்யூ பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியாக கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி.